அனைத்து வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். ரத்தம் தெறிக்க ஒரு தாய்லாந்து ஹாரர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். படத்தோட பேர் வந்து டெத் விஸ்பரர். இந்த படம் வந்து ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இந்த படத்தை பார்க்க முடியும். கண்டென்ட் ரேட்டிங் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து அருவருப்பு தன்மையான காட்சிகள் இருக்குது, வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, பிளட் கண்டென்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த படத்தோட பார்ட் 1 கடைசியில் ஹீரோ யாக்கோட தங்கச்சியை அந்த பேய் வந்து கொன்றுங்க. அந்த பேய் கொன்ன அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேயை வந்து யாக் வந்து பழி வாங்குறதுக்காக தன்னோட ஆட்களை கூட்டிக்கிட்டு அந்த பேய் இருக்கிற இடத்துக்கு போறான். அந்த பேயை அப்பயே இவனுக்கு ஒரு சவால் விட்டுருக்கும், உன் குடும்பத்துல ஒருத்தரையும் விட மாட்டேன், உன்னையும் சேர்த்து எல்லாத்தையும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்கும். இப்ப நம்ம ஹீரோ நான் இருக்கிற வரைக்கும் என் ஃபேமிலியை நீ எப்படி கொலை பண்றன்னு பாக்குறேன்டி அப்படின்னு அவன் ஒரு சவாலும், அந்த பேயை உன் கண்ணு முன்னாடியே உன் ஃபேமிலியை நான் கொல்றேன்டான்ட்டு அந்த பேய் ஒரு சவால் போடுங்க. கடைசியில பேய் ஜெயிக்குதா இல்ல மனுஷனான நம்ம ஹீரோ ஜெயிக்கிறாரு தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ถ้าแย้มยังอยู่ด้วยก็คงจะดีเนาะ ஓவராலாக இந்த படம் வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக தாங்க போகுது. பேக்ரவுண்ட் மியூசிக்னா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த படத்தை வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைண்டு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த படம் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான படங்க. டைரக்ஷனாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக படத்தோட கிளைமேக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாரராக செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க. அந்த மேக்கப் ஒர்க்குனா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா தத்ரூபாவும் இருந்துச்சு. சிஜி ஒர்க்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு வந்து ரியலாக இருந்துச்சு. இந்த படம் வந்து தாய்லாந்து மொழியில தான் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், நல்லா விறுவிறுப்பாக தான் போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் மூவி அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.